ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. தம்பி அற்புதம்டா. கருமா முடிச்சவனே. டேய் வெக்கு, எழுந்திருப்பா. ஒண்ணுதான்டா. ஏய், என்ன பண்ணிருக்கன்னு பாத்தியா? எழுந்திருக்க மாட்டான்டா. அது ஒரு ஆக்சிடென்ட் தானடா. வயிறு வலிக்குது. இரா தம்பி, நான் இருந்து போயிடுறேன். ஏய், என்ன தனியா விட்டுட்டு போகாதடா. இப்பதான் நல்லா இருக்கு. என்னப்பா உங்க 2 பேருக்கும் என்ன வேணும் இப்போ? பாபு, எங்களுக்கு கொஞ்சம் பனானா கூட. ஆனா இது அரசர் டீக்கு எடுத்துட்டு வர சொன்னதாச்சே, அதனால நான் தர மாட்டேன். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு தர மாட்டியா? சரி சரி. இப்ப என்ன சத்தம் வந்ததுங்க? அது ஏப்பம்பா, ஏப்பம் மட்டும்தான். டபுள் உண்மையை சொல்ல பார்க்கலாம் இப்போ. முடியலப்பா என்னால. நெல்லு பாபு, உனக்கு என்ன ஆச்சு? இது எல்லாம் உன் தப்பு தான்டா. உனக்கு நாகரிகமே தெரியல. ஏன்டா அப்படி பேசுற? அவனு தானே என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தா. என்ன பண்றது? இங்க இவ்வளவு கிழங்கு எப்படி வந்துச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்களுக்காக தான். உங்களுக்கு என்ன வேணும்னா உடனே எடுத்துட்டு வரேன். சரி, நான் வரட்டுமா? நல்லா சாப்பிடுங்க. இதுக்கு மேல நம்ம சாப்பாடை பத்தி யோசிக்கவே வேண்டியது இல்லடா. நமக்கு தேவையான சாப்பாடு கிடைச்சிருச்சு. இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஒண்ணா வச்சு பெரிய விருந்து மாதிரி உட்கார்ந்து சாப்பிடலாமாடா? ஆனா இதை மட்டும் சாப்பிட்டா போர் அடிக்கும்டா. இங்க வேற ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்ல. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா, நல்லா சாப்பிடு தம்பி. ஏன்டா இது எல்லாத்தையும் கிழங்குல நான் செஞ்சேன். ஆமாடா, இதுக்கு பேர் தான் கலை. ஏதோ ஒண்ணு வாடா சாப்பிடலாம். தம்பி பொறுமையா சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் விட்டு போயிடா. இப்ப போய் படுப்போமாடா, தூக்கம் வருது. உனக்கு வெயிட் இன்னும் அதிகமாயிடுச்சா? உன் வீட்டுக்கு போய் படுறான். என்ன நாத்தண்டா இது? என்னமோ ஒண்ணு பயங்கரமா நாறுது. என்னடா நாத்தம் இவ்வளவு மோசமா இருக்கு? கிளப்பி விட்டு நீ இப்ப கொஞ்சம் இரு. நீ தான் இப்ப விட்ட, என்ன மட்டும் குத்த சொல்ற? ஆனா நான் என் வயிறு ரொம்ப வலிக்குதுடா தம்பி. என்னதும் வலிக்குது தான்டா அண்ணா. ஏதோ வயித்துக்குள்ள குழந்தை இருக்க மாதிரியே இருக்கு. நிறைய கிழங்கு சாப்பிட்டேன். ஐயோ கரும்பு நாத்த பொடுகுதுடாப்பா. இரா தம்பி, வெளில போய் காத்து வாங்கிட்டு வரேன். அப்படா, இப்பதான்டா மூச்சை விட முடியுது. டேய் தம்பி. அச்சச்சோ, என்னால இது மயங்கி விழுந்துச்சு அண்ணா. டப்ளு பப்ளு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
என்னப்பா இது? என்ன இப்படி வாசனை அடிக்குது? தாங்க முடியல. எனக்கு எந்த வாசனையும் வரலையே. அட, என்னப்பா சொல்ற? உன்கிட்ட தானே வாசனை வர மாதிரி இருக்கு. என்னப்பா இது? அச்சச்சோ! டேய், நீதானா அது? எப்பா ஆளை விடுங்கடா. வேண்டாம் போகாத. வாரன். உன் சங்காத்தமே வேணாம். இது எல்லாத்துக்குமே அந்த கிழங்கு தானே காரணம். நாம என்னடா பண்றது? இங்க நாத்தம் புடுங்குது. வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்க எல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு முன்னாடி எடுத்து போயிடு. நல்ல ஐடியாடா. எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுற? உங்க மேல இருந்து ஏதோ மோசமான வாசனை அடிச்சதுன்னு வாரன் சொல்லிச்சு. அதனாலதான். ஜேகே. ஏய் ஜேகே. இங்க இருந்து போயிடுங்க. அச்சச்சோ, நாத்த தாங்க ஜேகே. முடியலையே. ஏன்டா எங்களை பார்த்து எல்லாருமே ஓடி போறீங்க? எல்லாம் இந்த கிழங்கால தான். நம்ம மானமே போயிடுச்சுடா. இது எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுருவானோ. என்னமோ தெரியல, இதை பார்த்தாலே வயிறெல்லாம் கோமட்டுது. சரிடா தம்பி, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட நான் ஒரு வழியை யோசிக்கிறேன். என்னடா இது ஏகப்பட்டது இருக்கு, ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அட நல்ல ஐடியா. வெக்கு கிட்ட இதை கொடுத்தா நல்லா சாப்பிடுவான்ல. ஒரு வழியா அந்த கிழங்கோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையாடா? இதை நாம கண்டிப்பா கொண்டாடி ஆகணும்டா. ஐய், சூப்பர் ஐடியாடா. அப்படின்னா ஒரு விருந்து வைக்கலாமோ? நல்லா இருக்கே. என்னவா இருக்கும்? மியாவ். இத பத்தி விக்கு கிட்ட சொல்லுவோம். மியாவ். வேலை செஞ்சு செஞ்சு டயர்டா இருக்குதுடாப்பா. தலை வேற பொழக்குது. ஏ ஃபெபியனு, நீ ஒரு நல்ல பூனை குட்டி தானே. உன்னைய உதவ கரண்ட் அடிச்சானா அப்படி இல்லடாப்பா. அச்சச்சோ, யார் பார்த்த வேலைடா இது? ஏகப்பட்ட கழக கிடக்கு. ஏ ஃபெபியனு, இந்த வேலை யார் பண்ணுதுடா? ஓ, அப்ப இந்த கிழங்க கொண்டு வந்து குமிச்சது அந்த காரணிகளா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள? 2 நாளா இதான் தின்னுக்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு மேல என்னால ஒரு வாய் கூட சாப்பிட முடியாதுடாப்பா. நிறுத்த வண்டிய. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி கிழங்க சாப்பிடக்கூடாதுடாப்பா. எப்படி இது கடைசியில அழுகிதானா போகும்? இதை புதைச்சிருவோம். சாப்பிட நமக்கு வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? ஏன்னா திரும்ப எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. டே அண்ணா, இது எப்படா தடுத்து நிறுத்துறது? கிழங்க சாப்பிடாத. டே அண்ணா, இங்க வந்து இத பாருடா. என்னடா? அந்த லோகர்விக் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ குழி நோண்டிக்கிட்டு இருக்கான். குழி நோண்டானோ? லோகர்விக், நீ பண்றத ஒழுங்கா நிறுத்து. நீங்க எங்க வந்தீங்க? எங்க கண்ண அடிக்கலாம். நான் ஏன்டா ஓடணும்? கொஞ்சம் இருங்கடா, இங்க பாருங்க, அங்கேயே நில்லுங்கடா. இப்ப எதுக்காகடா என்ன அடிக்க வரீங்க? நான் தான் எதுவுமே பண்ணலையடா. நீ குழி நோட்டுறத நாங்க பார்த்தோமே. எங்க காட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கடா. கிழங்கு புதைக்கிறது தான்டா நான் தோணுனேன். அங்க பாருங்கடா. ஆமாண்டா, அப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சது நீங்க தானடா? அது வந்து நாங்க உனக்கு கொடுத்த gift தான் அது. தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். கேட்டாலும் சொல்ல முடியாதுடா. ஏன்னா எனக்கு இது எதுவுமே தேவையில்லடா. நீ போய் பழகுறியாடா, அதனாலதான் நீ இந்த மாதிரி பண்ணிருக்க. ஒருவேளை 1-2 போயினா சொல்லி அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? பரவாயில்லடா. ஆனா அதை சாப்பிட்டதுனால இப்ப என் வயிறு ரொம்ப வலிக்குதுடா. அடே, எல்லாத்துக்கும் உங்க கிழங்கு தாண்டா காரணம். இதெல்லாம் ஓன் தப்பு தான்டா. ஒழுங்கு மரியாதை இந்த கிழங்கெல்லாம் எங்க எடுத்தியோ அதே வச்சுக்கடா. இதை எடுத்துக்கிட்டு போகடா. நில்லடா, இந்த கிழங்கை எடுத்துட்டு போகடா. எங்களுக்கு வேண்டாம். எனக்கும் தேவை இல்லடா. இந்த நீயே வச்சுக்கோ. தேவை இல்லடா, போடா. இந்தாடா. எனக்கு வேண்டாம்டா. ஒண்ணு பண்ணலாமா? பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். என் முதலாளி. சொல்லுங்க முதலாளி, இந்த மாசம் நான் என்ன பண்ணணும்? ஓ சரி சரி சரி. ஒரு வழியா அதை ஒளிச்சு கட்டிட்டா. அது இருக்கட்டும். ஆனா விக்கி அந்த திடீர் அதெல்லாம் வேணும்னு கொண்டு போனா. அதுவாடா முக்கியம். அது நம்மள விட்டு போயிடுச்சுல, அதுதான் முக்கியம். இதுக்கப்புறம் அந்த கிழங்க நம்ம பார்க்கவே கூடாது. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் கொண்டு வந்த கிழங்குலாம் நீங்க சாப்பிட்டீங்களா? அதனால தான் புதுசா கொண்டு வந்தேன்.
ஹலோ முதலாளி, கிழங்கு சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருக்கா? வேணும்னா சொல்லுங்க, ஒரு ட்ரக் முழுக்க லோடு ஏத்தி அனுப்பிடுறேன்.